எங்கள் சொத்து கையிட்டு எங்கள் சொத்து கையிட்டு எங்கள் சொத்து கையிட்டு எங்கள் சொத்து இந்த மண் எங்கள் சொந்தமன் இந்த மண் எங்கள் சொந்தமன் இந்த மண் எங்கள் சொந்தமன் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் வடக்கும் கிழக்கும் எங்கள் சொத்து வடக்கு நாடுமலை எங்கள் சொத்து கையிட்டு எங்கள் சொத்து குருந்தூர் மலை எங்கள் சொத்து வடக்கு நாடுமலை எங்கள் சொத்து எங்கே 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 எடுப்பது பிச்சை வைப்பது புத்தர் சிலையா எடுப்பது பிச்சை வைப்பது குற்றச்சிலையா 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 Stop the cultural genocide! Stop the cultural genocide! Stop the cultural genocide Stop the cultural genocide! Stop the cultural genocide Northeast! East is our homeland! Northeast! is our homeland Northeast! is our homeland Northeast! is our homeland வடக்கும் கிழக்கும் சிங்கள ஆட்சிகள் எத்தனை மாறியும் ஆட்சிகள் மாறவில்லை எங்கள் சொத்து வடக்கு நாரி எங்கள் சொத்து குருந்தூர் குருக்களுக்கு ஒரு நியாயமா பிக்களுக்கு ஒரு நியாயம் 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 குருக்களுக்கு ஒரு நியாயமா தெட்டுக்கு ஒரு நீதி வடக்கு ஒரு நீதியா தெட்டுக்கு ஒரு நீதி வடக்கு ஒரு நீதியா தெட்டுக்கு ஒரு நீதி வடக்கு ஒரு நீதியா எங்கே எங்கே உறவுகள் எங்கே 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 அனைவருக்கும் வணக்கம். லஜிதர் தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். நேற்று தையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், ஒரு மிகப்பெரும் பிரச்சனை நடந்திருக்கின்றது. நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லேயே தொடர்பு கொண்டிருந்த வேளை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது, அதாவது கிட்டத்தட்ட 8 ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு, அது மட்டுமில்லாமல் இன்னும் 40 ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள், பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், வடகிழக்கில் வாழ்கிற மக்கள், நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி, இங்கே 2 விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று சிங்கள பௌத்தமயமாக்கல், சிங்களைசேஷன் அண்ட் புட்டிசைசேஷன். அடுத்தது புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கை. இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். யாருடைய ஆட்சியிலையுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றைய சம்பவத்திலே 5 பேர், ஒரு மதகுருமார் உள்ளடங்களாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதியுச்ச சர்வாதிகார கொடூர போக்கினையே வெளிப்படுத்துகின்றது எங்களிடத்தில். நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி, இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதனை நாங்கள் தெளிவுறுத்துகின்றோம். மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட பாராளுமன்ற எம்பி ஒருத்தர் சொல்லிக்கார் தையீட்டி பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறேன்ண்டு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று தையீட்டியில் நடந்த பிரச்சனை எப்படி போனேன்ண்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும். என்னென்னா, இங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாண்டா, இவன் ஹிஸ்ட்ரி என்ன, இவளுக்கு முன்னால் என்னென்ன செஞ்சுக்கணுமென்ற எங்களோட மக்கள் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எடுத்தாம்போக்கில் போகக்கூடாது. தெளிவாக சொல்லணும்னா, இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்களோட கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்குது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை. எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது. நேற்றைய போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால், கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாடு தான் என்பதில் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அது எங்களோட பங்காளி சண்டை, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், சரியா? ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கைது செய்கின்றீர்கள் என்றால், உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது? இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி கொடுத்த அதிகாரம்தான் அந்தளவு மட்டுக்கும் வந்திருக்கின்றது. இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார். ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்தான்னு கேட்டால் இல்லை. இங்கே
சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயம் இழைக்கிற முறையில்தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது. எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகள், எங்களுடைய தமிழ் மக்களை திட்டமிட்ட ரீதியிலே கைதுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2009க்கு பிறகு யுத்தம் முடிவெற்று மீள குடியேற்றப்பட்டு இலங்கை அரசாங்கத்தை ஒரு சோசலிச குடியரசாக பிரகடனப்படுத்தி அதற்கு கீழே இலங்கையிலே தமிழர்கள் சிங்களவர்கள் அனைவருக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையாக தெற்கில் ஒரு நீதி, வடக்கிலே ஒரு நீதி காணப்படுகிறது. ஏனென்றால் தெற்கிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே கைதுகள் என்பது பெருமளவு நடைபெறுவதில்லை. ஆனால் வடக்கிலே நடைபெறுகின்ற எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நிலங்களுக்காக நாங்கள் செய்கின்ற சிறு சிறு போராட்டங்களை கூட இந்த அரசு முற்றாக அதனை நிறுத்துகிறது. அதாவது எங்களை மழுங்கடிக்க செய்கிறது. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு நியாயமானவர்களாக காட்டிக்கொண்டாலும் உண்மையில் இந்த அரசாங்கமும் மஹிந்த ராஜபக்ச மாதிரி அந்த கொடுங்கோலான ஆட்சி அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கமும் காணப்படுகின்றது.